இந்த உலகத்தில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? எப்படி ஜாகிலியா காலத்தில் அனாச்சாரங்களும் பாவங்களும் விபச்சாரங்களும் குடியும் மாதும் மதுக்களும் எதற்காக கட்டினார்கள், ஏன் கட்டினார்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கத்து மண்ணிலே உயர்ந்த குலத்தில் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர் இவர். அன்றைய காலத்தில் ஹதரமி என்று சொல்லுகிற யமன் நாட்டிலே ஒரு உயர்தரமான சிலிப்பரைத்தான் பாதணியாக அணிந்து கொள்வார். அந்த வாசனை திரவியத்தை பூசி சந்தைக்கு போனால் சந்தையில இருந்து முஸாப் இப்னு போய்விட்டார் என்றால் யாராவது சந்தைக்கு வந்தால் அன்றைய காலத்தில் புரிந்து கொள்வார்கள், முஸாப் இப்னு உமைர் இங்கு வந்து போயிருக்கிறார் என்று புரிந்து கொள்வார்கள். கஅபத்துல்லாவுக்குள் பல்லாயிரக்கணக்கான சிலைகள். அந்த சமூகம் கண்முன்னே கடவுள் என்று காணுவதையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய சமூகம். அடிக்க வருகிறார்கள், ஏச வருகிறார்கள், அடிக்கிறார்கள். தொப்பி போடவில்லை என்றால் தொப்பியை போட சொல்கிறார்கள். விரல் ஆட்டினதற்காக உடைத்தார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் முகம்மதை பின்பற்றுவதாகவும் நம்முடைய குலத்தின் கோட்பாடுகளை விட்டுவிட்டு முகம்மதுடைய அந்த பிரச்சார பணிக்கு நீ கட்டுப்பட்டதாக ஒரு செய்தி கேட்டேனே என்றார்கள். ஒரு கோடீஸ்வரர் வீட்டுக்குள் அடைக்கப்படுகிறார், வெளியில் போகக்கூடாது, முகம்மதை சந்திக்க கூடாது. இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது நடந்த ஹிஜ்ரத். உழைக்க போனாரா? காசு தேடி போனாரா? திருமணம் முடிக்க போனாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஒவ்வொரு இடத்திலும் வைத்து அடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்க்க வேண்டுமே, அந்த முத்தான மனிதரை நாங்கள் காண வேண்டுமே, நாங்கள் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பாதை அல்ல. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு தியாகியாக இருப்பார்! சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். ஓதிவிட்டு அந்த இடத்திலே மரணிக்கிறார். புல்லோடு கஃன் துணியாக இந்த உலகத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மாமன். இந்த தியாக செம்மனுக்கு முன்னால் நம்மளோட முகத்தில் வளர்ற ஒரு தாடியை கூட நம்மளால் தியாகம் செய்ய முடியலன்னா, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இந்த ரமலானை நோற்றவர்களாக, நோன்பை நோற்றவர்களாக, அதனை தொடர்ந்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிற, முன்பின் பாவம் மன்னிக்கப்படுகிற உயர்ந்த ஒரு இபாதத்தாகிய கியாமுல் லைலையும் தொழுதுவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எத்தனையோ உறவுகள் வெளியில் இருக்கத்தக்கன அல்லாஹு தஆலா நம்மளை புறக்கி எடுத்து இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மீது இறக்கப்பட்டிருக்கிறான் என்பது அடையாளம். அவனுடைய அருளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த உலகத்தின் வாய்ப்பு, வசதிகள், பொருளாதாரங்கள், வீடு வாசல்கள், வாகனங்கள் இதையெல்லாம் இறைவன் கொடுப்பதை தாண்டி மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அருளால் மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்குகிற சபைகளில் அடிக்கடி அமர்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் பெறுகிறோம் என்பது அதனுடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகளோடு எங்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானில் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். காரணம், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பவும் இந்த உலகத்துக்கு மேலே நாங்கள்
அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய மார்க்கத்தை அதில் எதையும் கூட்டாமல் குறைக்காமல் இறைவனுக்காக இறை தூதருக்காக வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை படிக்கிற போது எங்களை ஒரு கணம் புடம் போட்டுக் கொள்வதற்கும் எங்களை ஒரு கணம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்வதற்கும் நாம் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் வாழ்கிறோம் எந்த இடத்தில் போக இருக்கிறோம் என்பதையும் ஒரு கணம் யோசித்துக் கொள்வதற்கும் சுய பரிசீலனை செய்து கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு ஏதாவது கேட்கிற ஒரு விஷயத்தையாவது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உன்னத நோக்கத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையை ஆழமாக உங்களுடைய மனதிலே முதலில் பதிய வைத்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா 40வது வயதிலே அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூது செய்தியையும் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எப்போது இந்த மண்ணுக்கு மேல் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தூது செய்தியை சுமந்தார்களோ அன்றையிலிருந்து அவருடைய நிம்மதிகளும் சந்தோஷங்களும் அவருடைய எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் கேள்விக்குறியாகி மாறி போனதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் நிம்மதியாக தூங்கியது, நிம்மதியாக உண்டது, நிம்மதியாக உடுத்தது, நிம்மதியாக வாழ்ந்தது என்பது அவருடைய வாழ்க்கையில் குறைவாகத்தான் இருந்தது. தனக்கு என்று எதையும் இந்த பூமியில் சேர்த்து கொள்ளாமல், தன்னுடைய குடும்பத்துக்கு என்றும் இந்த பூமியில் எதையும் மிச்சம் வைக்காமல், எல்லாவற்றையும் இறைவனுக்காக இறைவனுடைய பாதையில் கஷ்டப்படுகிற உறவுகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் செலவழித்து இந்த உலகத்தில் அவரால் முடிந்த தியாகங்களை இந்த மண்ணுக்கு மேலே செய்து வாழ்ந்தார்கள். இந்த தியாகத்தை எல்லாம் அன்று இருந்த அந்த சஹாபிய சமூகம் கண்ணால் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் இந்த பூமியில் இருக்கிற போது எப்படி இருந்தார், இப்போது இந்த தூதுத்துவத்தை சென்றதன் பிற்பாடு எப்படி இருக்கிறார் என்பதை மக்கள் கண்ணால் பார்த்தார்கள். வாயால் சொல்லுகிற ஒரு மனிதராக இல்லாமல் சொல்லுகின்ற செய்தியை முதலில் இந்த மண்ணுக்கு மேலே செய்கின்ற ஒரு மனிதராக இப்படிப்பட்ட ஒரு புனிதர் இருக்கிறாரே என்பதை புரிந்து கொண்டார்கள் அன்றைய மக்கள். அதனால் தான் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கம் மக்களுடைய உள்ளங்களில் மெதுவாக அப்படியே உள்ளுக்குள் வர ஆரம்பிக்கிறது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தின் 29வது வசனம், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அவரை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்ட அன்பு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், அவர்களோடு அன்பாக அவர்களுக்குள் பண்பாக பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் நெத்திகளில் சுஜூது செய்த அடையாளங்களாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹுவையும் ஏற்றுக்கொண்ட சமூகத்தை சிலாகித்து சிறப்பித்து சொல்வதை பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஹாபிய சமூகத்தை பற்றி சொல்லுகிற போது, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ذهبا, உங்களில் ஒருவர் இந்த மலையளவு உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்த போதிலும், ஆனால் அந்த சஹாபிய சமூகம் ஒரு முத்து 2 புடியோ அல்லது அதைக்கு அறவாசியோ நீங்கள் செலவழிப்பதை விடவும் அவர்கள் செலவழிப்பது சிறந்தது என்று சொல்லுகிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் போதனை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இந்த உலகத்தில் சிறப்புள்ள மனிதர்களாக அவர்கள் மாறுவதற்கும், நாம் உஹது மலையளவு தங்கத்தை கொடுத்தால் அவர்கள் 2 புடி அளவு அல்லது அரைவாசி கொடுத்தால் உஹது மலையை விடவும் அவர்கள் கொடுத்த இந்த 2 புடிதான் மேலோங்கி இருக்குமா? நாம் உஹது மலையளவு தங்கத்தை கொடுத்தால் அவர்கள் 1 புடி அளவு கொடுத்த தர்மம் தான் மேலோங்கி இருக்குமா? எங்களுடைய தர்மங்கள் எல்லாம் கீழே போய்விடுமா?
அவர்களுடைய தர்மங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்குமாம். அவர்களை ஏச வேண்டாமாம். அவர்கள் தப்பு செய்தால், அவர்கள் ஏதாவது இந்த பூமியில் ஏதாவது அவர்களிடத்தில் குறைகளை கண்டால் நீங்கள் மறைத்து விடுவீங்கள், அவர்களை மன்னித்து விடுவீங்கள் என்றெல்லாம் இறை தூதர் அவர்களை பற்றி அதிகமாக பேசுவதற்கு அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களும் எங்களை போல சாதாரண மனிதர்கள் தான். எங்களை போல ஆசா பாசம், எங்களை போல உணர்வுகள் உணர்ச்சிகள், எங்களை போல தாய் தந்தை, எங்களை போல மனைவி பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மேலே எல்லா இன்பங்களோடும் வாழ வேண்டும் என்று இந்த மண்ணுக்கு மேலே பிறந்தவர்கள் தான். அவர்களுக்கு மாத்திரம் இந்த மண்ணுக்கு மேலே சாக வேண்டும் என்ற ஆசையோடு பிறந்தவர்கள் அல்ல, மண்ணுக்கு மேல் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு பிறந்தவர்கள். இந்த மண்ணில் உள்ள சொத்துக்களையும் சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று பிறந்தவர்கள். ஆனால் எப்படி அவர்களால் இப்படிப்பட்ட தியாகத்தை இந்த மண்ணுக்கு மேலே செய்ய முடிந்தது என்பதைத்தான் இன்றைய வரலாற்றின் ஊடாக நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பார்? வெறுமனே 40 வருஷம் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்த ஒரு மாமனிதராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே திகழ்ந்தார்கள். எப்படி ஜாகிலியா காலத்தில் அனாச்சாரங்களும் பாவங்களும் விபச்சாரங்களும் குடியும் மாதும் மதுக்களும் அந்த சமூகத்தில் வேரூண்டி தலைக்கு மேல் தாண்டவமாடி நின்றதோ, அந்த காலத்தில் எப்படி புனிதர்களாக அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அந்த காலத்தின் பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவராக, பாவத்தின் பக்கம் போகாத மனிதர்களாக, எப்படி தூய்மையான ஒரு மனிதராக அந்த காலத்தில் வாழ்ந்தாரோ அதே போலதான் இவரும் அந்த காலத்தில் ஒரு தூய்மையான, ஒரு துப்புரவான, ஒரு நல்ல மனிதராக, ஜாகிலியா காலத்தின் பண்பாடுகளில் சிக்குண்டாத மனிதராக தன்னை காத்து கொண்டு வாழ்ந்த ஒரு மாமனிதராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வுடைய தூதரோடும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை, தந்தையுடைய தந்தை, தந்தையுடைய தந்தை என்று நாங்கள் படிப்போமே, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு முத்தலிப் இப்னு என்று படிக்கிற அந்த பாட்டனுடைய பரம்பரையில் முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய பரம்பரையும் வந்து இணைந்து கொள்கிறது 4வது பரம்பரையோடு. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரையும் முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய பரம்பரையும் 4வது பரம்பரையிலே வந்து சந்தித்துக் கொள்ளுகிற ஒரு குறைஷி குலத்தைச் சேர்ந்த உயர்ந்த பண்பாடுகளை கொண்ட ஒரு நல்ல சிறந்த சமூகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு மனிதராகத்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்தில் இந்த பூமிக்கு மேலே பிறந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். குசை என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதருடைய 4வது பாட்டனோடு இவருடைய பாட்டனும் தொடர்புபட்டு இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த பூமியில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவருடைய மனைவியை பொறுத்த மட்டில் ஹம்னா பின்த் ஜைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் இந்த ஹம்னா பின்த் ஜைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய மனைவியுடைய சகோதரியை முடித்திருந்தார். அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியுடைய சகோதரியை இவர் முடித்திருந்தார். திருமண பந்தத்தின் ஊடாகவும் பிறப்பின் வம்சாவளி ஊடாகவும் இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு பாரிய நெருக்கமான, மிகவும் இறுக்கமான ஒரு பிணைப்போடு இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி மக்கத்து மண்ணில் குறைஷி குலம் ஒரு சிறந்த குலமாக, குறைஷி குலம் ஒரு கண்ணியமான குலமாக, குறைஷி குலம் ஒரு உயர்ந்த குலமாக இருந்ததோ அதே போன்றுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களும் குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மதுல 12915வது ஹதீஸாக புகாரியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்லம் மம்தூதன் பைன சாரியத்தைன். அல்லாஹ்வுடைய தூதர் 2 தூண்களுக்கு இடையில் ஒரு கயிறு கட்டப்பட்டதை பார்க்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், லிமன் ஹாதா, இது யார் இந்த கயிற்றை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். காலு, அந்த நேரத்திலே சொன்னார்கள், லி ஹம்னா பின்த் ஜைஸ், இதோ இது ஹம்னா பின்த் ஜைஸ் இந்த கயிற்றை கட்டி வைத்திருக்கிறார் என்றார்கள்.
எதற்காக கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தொழுது கொண்டிருப்பார். யார் இவர்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியுடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய பெண்களுடைய வணக்க வழிபாடுகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் சகோதர சகோதரிகளே. நாங்களும் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தர்மங்கள் கொடுக்கிறோம், சதக்காக்கள் கொடுக்கிறோம், ஜக்காத்துக்கள் கொடுக்கிறோம், நஃபிலான இபாதத்துக்களை தொழுகிறோம், இன்ன பல இதர நன்மைகளை தேடி தேடி திரிகிறோம். ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி 2 தூண்களில் கயிறை கட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இது என்ன கயிறு அப்படி என்று கேட்கிறார்கள். சொல்லப்பட்டது, இது ஹம்னா பின்த் ஜைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கட்டிய கயிறு. எதற்காக கட்டினார்கள், ஏன் கட்டினார்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தொழுது கொண்டிருக்கிற போது அவருக்கு தொழ முடியாத ஒரு கட்டம், தொழ முடியாத அளவுக்கு களைப்பாகி விட்டார் என்றால், சுப்ஹானல்லாஹ், தொழ முடியாத அளவுக்கு களைப்படைந்து விடுவார்களாக இருந்தால் அந்த கயிற்றில் சாய்ந்து கொண்டு அந்த கயிற்றை பிடித்து கொண்டு அவர் தொழுவதற்காக அந்த கயிற்றை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, முடியுமானது தொழுங்கள், முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்தில் அவருடைய மனைவி இந்த பூமியில் ஒரு விதிவிலக்கான பெண்ணாக இருந்தார். நாங்கள் இந்த உலகத்தில் திருமணம் முடித்தோம், வாழ்கிறோம், பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், இந்த உலகத்துக்கு மேலே எங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வணக்க வழிபாடுகளும், எங்களுடைய மனைவியுடைய வணக்க வழிபாடுகளும், முஸ்அப் இப்னு உமைருடைய மனைவியுடைய வணக்க வழிபாடுகளும், இப்படி தொழாதீர்கள், கயிறுகளை கட்டாதீர்கள், முடியுமான வரைக்கும் தொழுங்கள், முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு வணக்கத்தில் ஆர்வத்தோடு இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி என்பதை மறந்துவிடக் கூடாது. இவருக்கு ஒரு பிள்ளையும் இருந்தது. அந்த பிள்ளைக்கு முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் ஜைனப் என்று பெயரையும் வைத்திருந்தார்கள். ஜைனப் பின்த் முஸ்அப் என்று சொல்லுகிற பெயரை அவர் வைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். மக்கத்து மண்ணிலே உயர்ந்த குலத்தில் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர் இவர். இவருடைய தாயும் தந்தையும் மிக இரக்கத்தோடு மிக பாசத்தோடு இவரை பெற்று வளர்த்தவர்கள். இவருடைய தாய் ஒரு வசதிக்காரியான, ஒரு கோடீஸ்வரியான ஒரு பெண் இவருடைய தாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவர் போடுகிற சிலிப்பர் ஹதரமி என்று சொல்லுகிற யமன் நாட்டிலே, அன்றைய காலத்தில் ஹதரமி என்று சொல்லுகிற யமன் நாட்டிலே ஒரு உயர்தரமான சிலிப்பரைத்தான் தன்னுடைய காலங்களில் போட்டுக் கொள்வார், பாதணியாக அணிந்து கொள்வார். இவர் உடுக்கிற ஆடைகள் எல்லாம் அவ்வளவு சொஃப்டான ஆடைகள், மிக விழக்கூடிய ஆடைகள். கிட்டத்தட்ட அன்றைய காலத்தில் 200 திர்ஹங்களை கொடுத்து அன்றைய காலத்தில் ஆடைகளை அணியக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருந்தார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அவர் காலையில் போடுகிற ஆடையை மாலையில் போட மாட்டார், மாலையில் உடுக்கிற ஆடைகளை அவர் காலையில் உடுக்க மாட்டார். முஸ்அப் இப்னு உமைர் மிக நீண்ட மனிதரும் அல்ல, மிக குள்ளமான மனிதரும் அல்ல, மிக கொழுத்த மனிதரும் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், பசுந்தான அழகான தோற்றமுடையவர். அவர் ஒரு சபைக்கு வந்தால் அந்த சபையே சிறப்பாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் ஒரு வாசனை திரவியம் பூசினால் அந்த வாசனை திரவியத்தை பூசி சந்தைக்கு போனால், சந்தையில இருந்து முஸ்அப் இப்னு போய்விட்டார் என்றால், யாராவது சந்தைக்கு வந்தால் அன்றைய காலத்தில் புரிந்து கொள்வார்கள், முஸ்அப் இப்னு உமைர் இங்கு வந்து போயிருக்கிறார் என்று புரிந்து கொள்வார்கள். சந்தைக்குள் நாறுவதெல்லாம் மீன் வாசனையாக இருக்கும், வேர்வை வாசனையாக இருக்கும், அல்லது வேறு வேறு சரக்குகளுடைய வாசனைகளாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட வாசனை அடிக்குகிற அந்த சூக்குகளில், சந்தைகளில் முஸ்அப் இப்னு உமைர் வந்து விட்டு போனால் அவருடைய அத்தர் வாசனை வீசுகிற அளவுக்கு மிக உயர்தரமான ஆடைகளையும், மிக உயர்தரமான பாதணிகளையும், மிக உயர்தரமான வாசனை திரவியங்களையும் இந்த மண்ணுக்கு மேலே உடுத்து கொண்டு பூசிக்கொண்டு வாழ்ந்த ஒரு உன்னத கோடீஸ்வரியுடைய மகனாக இந்த மண்ணுக்கு மேலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை வரலாறு எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. யோசித்து பாருங்கள். நம்மட வாப்பா சாதாரண பணக்காரனாக இருந்தால் நம்ம படுற பாடு, நம்மட ஊர்ல யாராவது ஒரு பணக்காரனுடைய பிள்ளைகளை கண்டா அவனோட பேச முடியல, சும்மா நின்றுட்டு நடுக்கிறான், கதைக்க முடியல, காரு கண்ணாடிய பணிக்கிறான் இல்ல, கண்ட நின்ற இடங்கள்ல சலாம் சொல்றான் இல்ல,
எவ்வளவோ கொம்பு முளைத்த மாதிரி இந்த மண்ணுக்கு மேலே பட்டு திரிகிற பாடுகள். அவனுக்கு இருக்கிற பணம், அவனுக்கு இருக்கிற பணம், மதிப்பு, மரியாதை, அவன் தப்பு செய்தால் சமூகம் கண்டுகொள்ளாது. அப்படிப்பட்ட இந்த காலத்தில், அந்த காலத்திலேயே கோடீஸ்வரியுடைய மகனாக இருந்து உயர்தரமான ஆடைகளை அணிந்து, அதுவும் வேறொரு நாட்டிலே இருந்து அழைக்கப்பட்ட பாதணிகளை அணிந்து, நல்ல உயர்தரமான அத்தர்களை பூசி ஒரு பசுந்தான அழகான மனிதராக இருந்து அந்த காலத்தில் அப்படியே வலம் வந்து கொண்டிருந்தவர் தான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்று சொல்லுகிற வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகிறான். பாவம் செய்யாதவர், ஜாகிலியா காலத்தின் பண்பாடுகளில் சிக்குண்டு தவிக்காத ஒரு மனிதர், ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்தின் பின்புலத்தில் வளர்ந்தவர், ஒரு கோடீஸ்வரியுடைய மகனாக இருந்தவர், தாயுடைய அன்போ பாசமோ விதிவிலக்கு இல்லாத அளவுக்கு அவ்வளவு பாசத்தோடு இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர். சுப்ஹானல்லாஹ். 25 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில் 25 அல்லது 26வது வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மக்கமா மண்ணிலே தனக்கு வகை வருவதாகவும் தான் இறைவனுடைய ஒரு தூதர் என்ற பிரச்சார பணியை முடுக்கிவிட்ட போது அங்கு இறை தூதருக்கு அருளப்பட்ட குர்ஆனிய வசனங்களை ஒரு சில நபர்களை கண்டு ஓதி காட்டி, நான் ஒரு நபியாக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு வகை வருகிறது, பாவம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள், அல் குர்ஆனை படியுங்கள், என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் என்ற பிரச்சார பணியை அல்லாஹ்வுடைய தூதர் தனித்தனி நபர்களாக சந்தித்து ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல, காரணம் கஅபத்துல்லாவுக்குள் பல்லாயிரக்கணக்கான சிலைகள், அந்த சமூகம் கண்முன்னே கடவுள் என்று காணுவதையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய சமூகம். சாப்பிடுகிற உணவுகள் பசி வந்தால் சாப்பிடுவார்கள், பக்குவம் வந்தால் கையெடுத்து கும்பிடுவார்கள், போகிற வழிகளில் கல்லை கண்டால் கடவுள் என்பார்கள், அது முடிந்து விட்டால் அதை எடுத்து அடுப்பு மூட்டுவார்கள். அப்படிப்பட்ட கடவுள் பக்தியோடு வாழ்ந்த சமூகம், கடவுள் என்றால் என்ன என்று தெரியாத சமூகம். சந்திரனும் சூரியனும் கல்லும் மரமும் கட்டைகளும் அவர்களுக்கு கண்முன்னே கடவுள் என்று கையெடுத்து கும்பிட்டு வந்த சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் இணை இல்லாதவன், அவன் துணை இல்லாதவன், அவன் தனித்தவன் என்று சொல்லுகிற பிரச்சார பணியை அந்த சமூகத்தில் சொல்லுவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நம்மட ஊர்களில், நம்மட நாடுகளில், நம்மட பிரதேசங்களில் நம்முடைய உறவுகள், நம்முடைய பரம்பரை, நம்முடைய முஸ்லிம், நம்முடைய உம்மத் பள்ளியில கபறுகளை வச்சிருக்கிறாங்க, வேணாண்டு சொல்றோம், ஷிர்க் செய்றாங்க, வேணாண்டு சொல்றோம், இது இறை தூதருடைய பாதை இல்லை என்று சொல்கிறோம். அதையும் இந்த மண்ணுக்கு மேலே எதிர்த்து பேசுவதற்காக ஆலிம்களும் களமிறங்கி வருகிறார்கள், நாங்களும் உலமாக்கள் என்று பேசுகிறார்கள். இது வேணாண்டு சொல்றோம், ஷிர்க்கப்பா விடுங்கள் என்று சொல்கிறோம், பித்அத்தப்பா நரகத்துக்கு போகிற பாதை என்று சொல்கிறோம். அடிக்க வருகிறார்கள், ஏச வருகிறார்கள், அடிக்கிறார்கள். தொப்பி போடவில்லை என்றால் தொப்பியை போட சொல்கிறார்கள், விரல் ஆட்டினதற்காக உடைத்தார்கள், குர்ஆனை பத்த வைத்தார்கள், ஹதீஸ் கிதாபுக்களை தூக்கி வீசினார்கள், உங்களுடைய பள்ளி இங்கு வேண்டாம் என்றார்கள், கோர்ட்ஸுக்கு போனார்கள், போலீஸை போட்டு அது வேண்டாம் என்று தடுத்தார்கள். என்ன சொன்னோம்? என்ன சொன்னோம்? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக பின்பற்றுங்கள் என்றோம். யாருக்கு சொன்னோம்? இந்துக்கு சொன்னோமா? பௌத்த சமூகத்துக்கு சொன்னோமா? நாஸ்திக சமூகத்தில் பிரச்சாரம் செய்தோமா? இல்லையே. எங்களோடு ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக படித்தவர்கள், ஒரே சகனில் உண்டவர்கள், ஒரே வீட்டில் திருமணம் முடித்தவர்கள், ஒரே ஊரில் பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் ஷிர்க்குடைய காரியங்களை சொல்லுகிற போது எங்களை இருக்க குணம் கொண்டு பார்க்கிற உறவுகளுக்கு மத்தியில் ஷிர்க்கு என்றுதான் அந்த காலத்தில் கடவுள் பேர் போன சமூகத்துக்கு மத்தியில் சுப்ஹானல்லாஹ் கண்டதையெல்லாம் கையெடுத்து கும்பிடுகிற அந்த மக்களுக்குள் வேண்டாம் என்று சொல்லுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தனிநபர்களாக கண்டு 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 பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். கண்ட மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அந்த சமூகத்தில் எல்லாரும் இருக்குகிற சபைகளில் சொல்ல முடியாது. ஏனென்றால் மக்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், கொஞ்சம் பேராக இருக்கிறார்கள், நிறைய பேர்கள் பழைய மார்க்கத்தில் இருக்கிறார்கள். புதிய மார்க்கத்தை சொல்லுவதற்கு சிரமமான நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய காலத்திலே
மக்கமா நகரத்திலே ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு தொங்கலில் உள்ள ஒரு இருட்டடைந்த ஒரு ஊடு, தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற அந்த ஊட்டுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சார பணிகளை கொஞ்ச நபர்களை எடுத்து அங்கு தொழுகை நடத்துவதும், குர்ஆனை ஓதுவதும், மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதும், அல்லாஹுவை பற்றி பேசுவதும், சுன்னாக்களை பற்றி கதைப்பதும், மார்க்கத்துடைய விளக்கங்களை கொடுப்பதுமாக இரகசியமாக இறை தூதர் அந்த வீட்டில் அமைத்துக் கொண்டிருக்கிற நேரம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 25வது வயது, பாவங்கள் செய்ய துடிக்கிற இளமையுடைய வயது, ஏதாவது ஆபாசமான போட்டோக்களை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞர்களுடைய வயது, திருமணம் முடித்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஓடித் திரிகிற வயது, சொத்துக்களையும் சுகங்களையும் காசுகளையும் பணங்களையும் கோடிக்கணக்கில் சேர்க்க வேண்டும் என்ற வெறி பிடித்த வயது, பாவத்துக்கு முறுக்கேறிய வயது, இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன, பயம் என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, நஷ்டம் என்றால் என்ன, மானம் மரியாதை என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளாத வயது, தான் இந்த பூமிக்கு மேலே எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று, நல்லதோ கெட்டதோ ஹலாலோ ஹராமோ அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிற முறுக்கேறிய வயதில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இரகசியமாக தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற அந்த வீட்டுக்குள் இறைவனை பற்றி பிரச்சாரம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் ஓடாய் ஓடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனிய வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தையே பார்த்து கொண்டார்கள். என்ன சொல்கிறீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் பிரச்சாரம் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ் 25 26வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே சத்திய பிரமாணத்தை இந்த மண்ணுக்கு மேலே ஏகத்துவத்தை சுமந்து கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சாதாரண ஒரு தியாகம் அல்ல. அம்மா ஒரு கோடீஸ்வரி, குலமோ உயர்ந்த குலம், பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் ஜாகிலியா காலத்தில் மிஞ்சி போன அந்த காலகட்டத்தில், பாவத்தில் சமூகம் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இளம் வயதுடைய ஒரு பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள் போவது என்பது அது சாதாரணமான போராட்டம் அல்ல. அது லேசான ஒரு போராட்டம் அல்ல. இன்றைக்கு தாயும் இருந்து தந்தையும் இருந்து உறவுகளும் இருந்து இந்த மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் கடைபிடிக்க முடியாமல் தத்தளிக்குகின்ற நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் உறவுகளும் இல்லாமல் அந்த சமூகத்தை எதிர்த்து கொண்டு ஒரு சில சஹாபாக்களோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. சகோதர சகோதரிகளே, இந்த வரலாறை படிக்கிற போது இந்த இடத்துல இருக்காதுங்க, அந்த இடத்துக்கு போயிடுங்க, அந்த மக்கா மாநகரத்துக்கு போயிடுங்க. அந்த ஜாகிலியா சமூகத்துடைய கலாச்சாரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் வணங்கி அந்த காபத்துக்குள்ளாவுக்குள் இருந்த அந்த சிலைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களுடைய காலத்தில் நடந்த பாவத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அந்த மண்ணுக்கு மேலே செய்த துன்பங்களையும் துயரங்களையும் மனக்கண் முன் கொண்டு வந்து பாருங்கள். எப்படியான ஒரு காலமாக இருக்கும். இரகசியமாக தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற அவருடைய வீட்டுக்குள் பிரச்சாரம் நடக்கிறது. இவரும் போகிறார், சஹாபாக்களும் போகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்தி அப்படியே வெளியாக வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சில சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இப்ப அவசரப்படாதங்க, இந்த பிரச்சாரத்தை எல்லாருக்கும் முன்னிலையில சொல்றதுக்கு ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மறைத்து வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ், உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லுகிற ஒரு நபர் ஊடாக இவருடைய உம்மாவிடத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஹம்மதை பின்பற்றுகிறார் என்று சொல்லுகிற பிரச்சார பணிக்கு இவர் இணைந்து கொண்டார் என்று சொல்லுகிற செய்தியும், லாத்தையும் உஸ்ஸாவையும் விட்டுவிட்டு முஹம்மதுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிற செய்தியும், இரகசியமாக தொழுது வருகிறார் என்று சொல்லுகிற செய்தியும் தாயுடைய காதுக்குள் கடாத்தப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், கோடீஸ்வரி, ஒரு பெரிய குடும்பத்தின் பாரம்பரியம், மானம் மரியாதை என்றால் அந்த உயர்ந்த அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. மானத்துக்காக போராடியவர்கள். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியிலே முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் தாயுடைய வீட்டுக்குள் போகிற போது அம்மா கேட்டார்கள், என்ன முஸ்அப் இப்னு உமைரே அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா என்று கேட்டார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் முஹம்மதை பின்பற்றுவதாகவும் நம்முடைய குலத்தின் கோட்பாடுகளை விட்டுவிட்டு முஹம்மதுடைய அந்த பிரச்சார பணிக்கு நீ கட்டுப்பட்டதாக ஒரு செய்தி கேட்டேனே என்றார்கள். சொன்னார்கள், ஆமா ஆமா, நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னாங்க. அம்மா சொல்லி பார்த்தாங்க, தலையை விரிச்சு போட்டு இதுக்கு பிறகு சாப்பிட மாட்டேன், உடுக்க மாட்டேன், உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு கோடீஸ்வரி மகனுடைய பாசம் துடித்தது. யார்தான் ஒத்துக்கொள்வார்? யார்தான் ஒத்துக்கொள்வார்? நான் சும்மா கேட்கிறேன், நம்மட பிள்ளை ஒரு இந்துவை திருமணம் முடித்தால் ஒத்துக்கொள்வோமா? ஒரு ஹிந்து நம்முடைய யாராவது ஒரு ஆளை முடித்தால் ஒத்துக்கொள்வோமா?
இஸ்லாத்துக்குள்ள எடுத்து முடிச்சாலே நமக்கு முடிச்சு கொடுக்கறது கஷ்டமே. எங்கட சமூகம் ஒருவர் நல்ல என்ற வாழ்க்கையில நான் இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேல் என்னுடைய வாழ்க்கையின் ஊடாக ஒரு சகோதரிக்கு சுவர்க்கத்தை காட்டுவேன் என்று போராடி ஒரு மனிதன் குடும்பத்திலே இருந்து முன்னுக்கு வந்தால் அவனை பார்த்து ஏசுறதுக்கும் நையாண்டி பண்றதுக்கும் அவனுக்கு பிரச்சனைகள் கொடுப்பதற்கும் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைப்பதற்கும் அது வேணாண்டு சொல்லுவதற்கும் 1000 உறவுகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் சுப்ஹானல்லாஹ் பாரம்பரியமாக பின்பற்றி வந்த மார்க்கத்தை விட்டு விட்டு இடையில் ஒட்டி கொண்ட முஹம்மதோடு சேர்ந்து பிரச்சார பணி செய்கிறார் என்று சொன்னால் அதை ஒரு தாயாக நின்று யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள்? யோசித்து பாருங்கள். நம்மெல்லாம் யாராவது ஒரு ஹிந்து சகோதரியை முடித்த சகோதரருக்கு வாழ்த்து சொல்லணும். சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், அலியே உங்களை கொண்டு ஒரு மனிதருக்கு ஹிதாயத்து கிடைத்தால் அதுவே போதும் சுவர்க்கம் போவதற்கு. என்னாங்களே சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட சுவர்க்கத்துடைய பாதைக்காக வேண்டி ஒரு பெண்ணை அழைத்து திருமணம் முடிக்கிறான். அவரா அப்படித்தான், இவரா இப்படித்தான். குடும்பமே சேர்ந்து கேவலப்படுத்துகிற இந்த காலகட்டத்தில் அதை பார்க்கிறாங்களா யாராவது? என்னடா உலக வாழ்க்கை தானே, எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை தானே, ஒரு நாள் ஒருத்திக்கு வாழ்வு கிடைக்கட்டுமே என்று யோசிக்க வேண்டிய சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்த காலத்துல ஒரு தாய் எப்படி ஏற்றுக்கொள்வார்? பல பிரச்சார பணிகளை உம்மா செஞ்சாங்க, போதவன் ஆண்டு தடுத்தாங்க. அவருடைய தம்பி வந்த, அவருடைய உறவு அண்ணன் வந்தார், அபு அசீஸ் இப்னு உமைர் வந்தாரு. அம்மாட்ட கேட்டார் என்னன்னு. சொன்னா இப்படித்தான் இவர் முஹம்மதுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படி என்று செய்தி கேள்விப்பட்டேன். உண்மையான்னு கேட்டார். ஆமா. உம்மா விடுங்க, புத்தி இல்லாமல் முஸ்ஸப் ஏதோ செய்கிறார், விடுங்கள், அவரை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி விடுவோம் அப்படின்னாங்க. வீட்டுக்குள் பூட்டப்படுகிறார். எதற்காக? ஒரு கோடீஸ்வரர் வீட்டுக்குள் அடைக்கப்படுகிறார், வெளியில் போகக்கூடாது, முஹம்மதை சந்திக்க கூடாது, தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற இடத்தில் உன்னுடைய கால் படக்கூடாது என்ற பிரச்சார பணியை தடுப்பதற்காக முஸ்அப் இப்னு உமைரை கூப்பிட்டு அடைத்து வைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது நடந்த ஹிஜ்ரத் எங்க போனாங்க? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனது முதலாவது ஹிஜ்ரத் அல்ல. மதீனாவுக்கு போவதற்கு முதலே நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அதான் முதல் ஹிஜ்ரத் என்று. அதல்ல. மதீனாவுக்கு போவதற்கு முதல் அபிசீனியாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமூகத்தை அனுப்பினாங்க. தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக போனாங்க. ஹிஜ்ரத் 2. மதீனாவுடைய ஹிஜ்ரத் 3வது ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு எதுக்கு போனாங்க? வாழ்றதுக்கு தானே, இஸ்லாத்தை சொல்றதுக்கு போனாங்க. மதீனாவுக்கு எதுக்கு போனாங்க? இஸ்லாத்தை சொல்ல போனாங்க. அபிசீனியாவுக்கு ஏன் அனுப்பினாங்க? இஸ்லாத்தை நிம்மதியாக வாழ்றதுக்கு நாட்டை விட்டுட்டு ஓடுங்க நாங்க ரசூலுல்லாஹ். 3வது ஹிஜ்ரத் மதீனாவுடைய ஹிஜ்ரத், 1வது ஹிஜ்ரத் அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிற போது மார்க்கத்தை அந்த காலத்தில் மக்காவுல நடைமுறைப்படுத்துவதற்கு கஷ்டமாக இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களே, அபிசீனியாவில் ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, நல்ல மன்னர் இருக்கிறார், அங்கு போய் நீங்க வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலத்தில் அபிசீனியாவுக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் கேள்விப்படுகிறார், சஹாபிய சமூகம் மக்காவில் இருக்காமல் அபிசீனியாவுக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகம் போகிறார்கள் என்ற செய்தியை ஏற்றுக்கொள்கிறார். காதிலே வந்து கேட்கிறது. வீட்டுக்குள் இருந்து யாருக்கும் தெரியாமல், ஒரு பாதணி கூட இல்லாமல், ஒரு ஸ்லிப்பர் சப்பாத்து கூட இல்லாமல், உடுத்த ஆடையோடு எந்த விதமான பொருளாதாரமும் இல்லாமல் ஒரு கோடீஸ்வர குழந்தை அவ்வளவு உயர்தர உச்சகட்டத்தில் இந்த உலகத்தை பார்த்து வளர்ந்து அனுபவித்த ஒரு பிள்ளை யாருக்கும் தெரியாமல், காலில் ஒரு ஸ்லிப்பர் இல்லாமல் நடை பாதையாக சுப்ஹானல்லாஹ் போக ஆரம்பிக்கிறார். முஸ்அப் இப்னு உமைருடைய மேனி ஒரு அழகான மேனி, சாஃப்டான மனிதர், ஒரு அழகான மனிதர். அப்படிப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் நடந்து போகிற போது அவருடைய கால்களில் கல்லுகள் அடித்து முள்ளுகள் குத்தி இரத்தங்கள் வழிந்தோடுகிறது. சுப்ஹானல்லாஹ். எதற்காக? உழைக்க போனாரா? காசு தேடி போனாரா? திருமணம் முடிக்க போனாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை திறந்து 25வது வயதில் அபிசீனியாவுக்கு மக்கள் எல்லாம் போகிறார்கள் என்பதற்காக அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் ஒரு பாதரி கூட இல்லாமல் கால்களில் ரத்தம் வடிய வடிய அது அப்படியே போறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு நபித்தோழர் பார்த்துட்டு தந்த ஸ்லிப்பரை கலட்டி கொடுத்தாரு, போட்டுக்கங்க, நீங்க போட்டுக்கங்க, இப்படி வளர்ந்த பிள்ளை அல்ல நீங்கள், போட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுக்கு அந்த ஸ்லிப்பரை கலட்டி கொடுத்து 1வது ஹிஜ்ரத் ஆரம்பமாகிறது. அபிசீனியாவுக்கு போய் வாழ்கிறார்கள். தகவல் கேள்விப்படுகிறது, மீண்டும் மக்காவில் ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு விட்டதாகவும்
முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதாகவும் ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து வாழ்ந்து விடலாம் என்று வருகிறார்கள், அல்லது இறை தூதர் வர சொல்கிறார்கள். வந்து கொஞ்ச நாள் வாழ்கிறார்கள், மீண்டும் ஃபித்னா, மீண்டும் பிரச்சனை, மீண்டும் அடிதடி, மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஒவ்வொரு இடத்திலும் வைத்து அடித்தார்கள். பெரிய குறைஷி குலத்தை சேர்ந்த பாதுகாப்போடு இருந்த பரம்பரையாக காபாவை ஆண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதரே காபாவில் தொழுகிற போது, அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருக்கிற போது ஒட்டகத்துடைய அழுகிய குடல்களை போட்டு சித்திரவதை செய்வதற்கு அந்த சமூகம் எத்தனித்தது என்றால், யாரைத்தான் விட்டு வைப்பார்கள் சொல்லுங்கள்? யாரை விட்டு வைப்பார்கள்? அப்படிப்பட்ட பிரச்சார பணியை முடுக்கி விட்ட போது அந்த சமூகத்தில் எதிர்ப்புகள் வருகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில இருந்து மௌசுமுல் ஹஜ்ஜுடைய அந்த காலத்தில் சீசன்ல அந்த மக்காவுக்கு வர மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் தேடி போவாங்க, போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வாங்க. ஒவ்வொரு ஹட்டுக்குள்ள, ஒவ்வொரு முஹையமுக்குள்ள இருக்கிற உறவுகளை கூப்பிடுவாங்க. நான் ஒரு நபி, எனக்கு வஹி வருகிறது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு நபி, நான் சொல்லுவதை நம்புங்கள், இதுதான் உண்மையான பிரச்சாரம் என்று அங்கு மக்காவில் உள்ள மக்களுக்கும், மக்காவில் உள்ள மக்கள் முரண்டு பிடித்த போது மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக வந்த மக்களையும் தேடி 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 ஒவ்வொரு இடமாக போய் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லுவாங்க. மதீனத்து மக்கள் இயல்புலேயே கொஞ்சம் நல்ல குணம் கொண்டவர்கள். அந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை கொஞ்சம் பேர் கல்புக்குள்ள வாங்கி கொள்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, உங்களுக்கு 200 கேடி சம்பளம், 150 கேடி சம்பளம். உங்களுக்கு என்ன தெரியுமா ஜொப்பு? ஒரு பேக்கில் அவன் சோப், கிரீம் அல்லது ஏதாவது பொருட்களை எடுத்துட்டு ஒவ்வொரு கடையா போய் இறங்கி இறங்கி நீங்க மார்க்கெட்டிங் செய்யணும். இது நல்ல சாமான், இது குவாலிட்டியானது, இதை எடுங்க, இது வியாபாரம் போகும் என்று நீங்க செய்யணும். உங்களுக்கு தார 100 ரூபாய்க்காக, உங்களுக்கு தார 150 கேடிக்காக எத்தனை கடைகளை ஏறி ஏறி, எத்தனை கடையில வேணான்னு சொல்லி உங்களை எல்லாம் திறத்துற போது எவ்வளவு கஷ்டத்தோட நம்மளோட உள்ளம் வரும். சுபஹானல்லாஹ், எந்த லாபமும் இல்லாமல், ஒரு அம்பச காசு இல்லாமல், ஒரு திருகம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக கண்டவர் நின்றவரை எல்லாம், நான் ஒரு நபி அப்பா, என்னை நம்புங்கள், நான் பொய் சொல்லவில்லை, எனக்கு வஹி வருகிறது, இதுதான் உண்மையான மார்க்கம், இது சத்தியம் என்று ஒவ்வொரு சந்துகளிலும் பொந்துகளிலும் இருந்த மனிதர்களை எல்லாம் தட்டி தட்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்தியத்தை சொல்லி இருப்பாராக இருந்தால், நம்முடைய வியாபாரத்தோடு லாபத்தோடு எந்த விதமான லாபமும் இல்லாத இந்த பிரச்சார பணியை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். எவ்வளவு தியாகம் சகோதர சகோதரிகளே! இந்த நேரத்தில் தான் அங்குள்ள மக்கள் கொஞ்சம் பேர் இந்த செய்திகளை கல்பால உள்வாங்கி கொள்றாங்க. சுபஹானல்லாஹ், அங்குள்ள மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த நேரத்தில் அங்குள்ள மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, எங்கட மதீனாவுக்கு நாங்க இந்த இஸ்லாத்தை சொல்லுவதற்கு, இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு உங்களில் இருந்து ஒரு நல்ல மனிதரை எங்களோடு அனுப்பி வையுங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். யாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் தெரிவு செய்யாமல் ஒரு கோடீஸ்வர குலத்தில் பிறந்த, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், இந்த மண்ணுக்கு மேலே கண் பார்வை தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் பிரச்சார பணிக்காக வேண்டி. யோசிச்சு பாருங்க, கண் தெரியாத ஒரு மனிதரையும், ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து உயர்தரமான உணவுகளை உண்டு வளர்ந்த ஒரு மனிதரையும் இறை தூதர் தெரிவு செய்து, நீங்கள் மதீனாவுக்கு போங்கள், மதீனத்து மக்களுடைய உள்ளங்களில் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், தொழுகையை பற்றி ஏவுங்கள், வேதத்தை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக மதீனாவுக்கு தாயியாக பிரச்சார பணிக்காக வேண்டி இந்த மண்ணுக்கு மேலே அனுப்பப்பட்டவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, 4941வது செய்தி. அவ்வளு மன் கதிம அலைனா மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் வ இப்னு உம்மி மக்தூம். முதலாவதாக
மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களும் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்துக்காக முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபர்ஸ்டாக போகாத மண்ணுக்கு அங்கு முதலாவது போனவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் ثم جاء عمار رضي الله عنه அவர்கள், அதற்கு பிறகுதான் பிலால், அதற்கு பிறகுதான் சஅத், அதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 பேர்களோடு மதீனாவுக்குள் போவதற்கு காரணம் தனியாக முஸ்அப் இப்னு உமைர் மதீனத்து மக்களுடைய ஒவ்வொரு வீடுகளையும் தட்டி 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 அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வை நம்புங்க, ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் ஓதுற குர்ஆனை கொஞ்சம் கேளுங்க, நான் என்ன சொல்றேன் என்று கொஞ்சம் அமர்ந்து படிங்க, நான் சொல்றத கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொரு மதீனாவுடைய வீடுகளையும் தட்டி 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 கிட்டத்தட்ட 12 பேர்களாக இருந்த அந்த மதீனத்து மக்களை முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? அங்குள்ள பெண்களும் அங்குள்ள சிறுவர்களும் அங்குள்ள ஆண்களும் முஸ்அபை பார்த்து கேட்டார்கள், முஹம்மது எப்போது வருவார், முஹம்மது எப்போது வருவார், முஹம்மது எப்போது வருவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் கேட்க துவங்கினார்கள். முஸ்அப் இப்னு உமைருடைய பிரச்சாரத்துடைய அந்த உத்வேகம் அல்லாஹ்வுடைய தூதரை மதீனத்து மக்கள் பார்க்க ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய மண்ணுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சிறுவர்கள் ஆசைப்பட்டார்கள், பெண்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்க்க வேண்டுமே, அந்த முத்தான மனிதரை நாங்கள் காண வேண்டுமே, அவர் எப்போது வருவார் எப்போது வருவார் என்று மதீனத்து மக்கள் அத்துணை பேரும் முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை கேட்க ஆரம்பித்தார்கள். சகோதரர், சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும்? யாரும் மதீனாவில் இதற்கு பிறகு முஸ்லிம்கள் அல்ல என்று சொல்லாத இடத்துக்கு எல்லாருக்கும் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. நம்ம கம்பெனியில படிக்கிற, நம்ம கம்பெனியில தொழில் செய்கிற ஒரு ஹிந்துக்கு கூட நம்மளால இஸ்லாத்தை சொல்ல முடியல. சகோதர சகோதரிகளே, நம்மளோடு கூட்டாளியாக இருக்கிற மாற்று மத உறவுக்கு கூட அல்லாஹ்வை பற்றி பேச முடியல. சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்துக்கு முரணான காரியங்களை அவர்கள் அனுப்புகிற போது கூட வேண்டாம், இது எங்களுடைய மார்க்கத்தில் இல்லை, நீங்க பேட்டைக்கு விஷ் பண்ண வேண்டாம், நாங்க செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பாதை அல்ல, நண்பர்களாக இருப்போம், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் வேறு எங்களுடைய மார்க்கம் வேறு என்று சொல்வதற்கு கூட மனமில்லாத இந்த காலத்தில் சுப்ஹானல்லாஹ் மதீனத்து மக்களை எல்லாம் இஸ்லாத்துக்குள் கொண்டு சேர்த்த பெருமை முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுக்கு உள்ள பெருமை என்பதை மறந்துவிடக் கூடாது. எங்களோட மனைவிக்கு சரியான கொள்கையை நம்மளால படித்து கொடுக்க முடியல, எங்களோட மகனுக்கு சரியான அகீதாவை படித்து கொடுக்க முடியவில்லை, எங்களுடைய மகளுக்கு இன்னும் சரியான இஸ்லாமிய ஆடைகளை உடுக்க வைக்க எங்களால் முடியவில்லை, இன்னும் எங்களுடைய வீட்டுக்குள் இஸ்லாமிய இபாதத்தை மிளிர வைக்க எங்களால் முடியவில்லை, இன்னும் சதகாக்களையும் ஜக்காத்துக்களையும் உரிய நேரத்தில் இறைவனுடைய பாதையில் செலவழிப்பதற்கு இன்னும் மனசில் ஈரமும் இல்லை, நேரமும் இல்லை. நான் கேட்கிறேன், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு தியாகியாக இருப்பார்? சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். இங்கு யாரும் இருக்காதீர்கள், போங்கள் மதீனாவுக்கு, போங்கள் மக்காவுக்கு, இந்த இடத்தில் நீங்கள் சிந்தனைகளை எல்லாம் மக்காவிலும் மதீனாவிலும் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள், என்ன வாழ்க்கை சகோதர சகோதரிகளே. அந்த மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் குத்பா ஓதுவதற்கு முதலில் குத்பா ஓதியதும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை மறந்து விடாதீர்கள். முதலாவது குத்பா ஓதியவரும் முதலாவது தாயியும் இந்த மண்ணுக்கு மேலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய மரணத்தின் ஊடாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிறது என்ற அந்த சிறப்புக்குரிய மனிதரை இஸ்லாத்துக்குள் அழைத்து வந்த பெருமையும் முஸ்அப் இப்னு உமைருக்கு சாரும் என்பதை மறந்துடாதீர்கள். அஷரத்துல் முபஷ்ஷிரா என்ற சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பல நபித்தோழர்களை இஸ்லாத்துக்குள் இணைத்த ஒரு பெரிய பிரச்சார பணியும் முஸ்அப் இப்னு உமைருக்கு சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவுஸ் ஹஸ்ரத் என்று பிரிந்திருந்த சமூகத்தை இஸ்லாத்தோடு இணைத்துக் கொண்ட பெருமையும் முஸ்அப் இப்னு உமைருக்கு சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் உயிரை கொடுப்பதற்கும் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கும் வீடு வாசல்களை கொடுப்பதற்கும் 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை தியாகம் செய்வதற்கும் அந்த மண்ணில் உள்ள மக்களுடைய மனநிலைமையை மாற்றிய பெருமை முஸ்அப் இப்னு உமைருக்குரியது என்பதை மறந்து விடாதீர்கள். சாதாரண ஒரு தியாகம் அல்ல சகோதர சகோதரிகளே.
தாயை இழந்து, தந்தையை இழந்து, உறவுகளை இழந்து, சொத்தை இழந்து, தான் வாழ்ந்த அத்துணை சுகபோக வாழ்க்கையையும் இழந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா? இவர் எழும்புவாராம். எழும்புற போது இவர் உம்மா அவருக்கு மிக விருப்பமான ஹீஸ் என்று நான் நினைக்கிறேன் அந்த உணவுடைய பெயர், அப்படி ஒரு சாப்பாட்டு தலை மட்டும் வச்சிருப்பாவா. எழும்புறதுக்கு முதல் சாப்பாடு இருக்குமா. சுபஹானல்லாஹ். அப்படி பாசமாக வளர்ந்த பிள்ளை தாயுடைய பாசத்தையும் தூக்கெறிந்து விட்டு இறைவனும் இறைத்துடைய பாசமும் வேண்டும் என்று ஓடி வாரது என்பது அது சாதாரண வாழ்க்கை அல்ல சகோதர சகோதரிகளே, சாதாரண வாழ்க்கை அல்ல. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் யோசித்து பாருங்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்போதுதான் முழு மதீனத்து மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக ஒன்று சேர்ந்து அந்த முஹம்மதை கண்கள் காண வேண்டுமே என்று துடித்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு மதீனாவுக்கு வருகிறார்கள். முழு மதீனத்து மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மெழுகுதிரியாக இந்த மண்ணுக்கு மேலே தியாகம் செய்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை மறந்து விடார்கள். எப்படி தோழர்களே, அன்று இருந்த ஹவுஸ் ஹஸரத் என்று சொல்லுகிற பெரும் பெரும் சமூக போராட்டத்துக்கு மத்தியில் பகையை மறந்து இறை தூதரை தலைவராக ஏற்றி வந்த சஹாபிய சமூகத்துக்கு வீடையும் வாசலையும் தோட்டத்தையும் கொடுப்பதற்கும் தான் கட்டி இன்பம் பெற்று வாழ்ந்த மனைவியை தலாக் சொல்லி விடுவதற்கும் எப்படி மனசு வந்தது? யாருடைய பிரச்சாரம்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சாரம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிற போது முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய கையின் ஊடாக இந்த மண்ணுக்கு மேலே அஸ்அத் இப்னு சுராரா, ஸஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர் அவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சாதாரண தியாகம் அல்ல. இந்த உலகத்தில் முதலாவது தாயியும் மதீனாவுடைய முதலாவது தாயியும் இந்த மதீனாவில் முதலாவது ஹுத்பா செய்த பெருமையும் அவருக்குத்தான் இருக்கிறது. ஒரு தடவை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற சபைக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உந்துரு இலா ஹாதல்லதி நவ்வரல்லாஹு கல்ப. இதோ இந்த மனிதனை பாருங்கள், இதோ இந்த முஸ்அபை பாருங்கள், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை எவ்வளவு பிரகாசமாக இந்த இஸ்லாத்தை கொண்டு ஆக்கியிருக்கிறான் என்று பாருங்கள். அவரை நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை நான் பார்த்தேன். அவருடைய தாயும் தந்தையும் உயர்தரமான உணவுகளை கொடுத்து வளர்த்த ஒரு மாமனிதர் இந்த முஸ்அப் இப்னு உமைர். இப்போது நான் அவரை பார்க்கிறேன். அவர் உடுப்பதற்கு உடுப்புகள் இல்லாமல் உடுத்திருந்த அந்த உடுப்பில் ஆட்டுடைய தோள்கள் ஒட்டு போட்ட நிலைமையில் அந்த முஸ்அப் இப்னு உடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண தியாகம் அல்ல சகோதர சகோதரிகளே, சாதாரண தியாகம் அல்ல. ஒரு கோடீஸ்வர பிள்ளையாக பிறந்து இந்த மண்ணுக்கு மேலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி வாசனை திரவியங்களையும் இழந்து, வாழ்க்கையையும் இழந்து, தாயையும் இழந்து, தான் போட்டிருக்கின்ற ஆடைகளில் ஆட்டுடைய தோளுடைய ஒட்டுகள் போடப்பட்ட நிலைமையில் இந்த மண்ணுக்கு மேலே ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்றால் சுப்ஹானல்லாஹ், இதை விடவும் ஒரு வேறு தியாகம் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். ஒரு சாதாரண பெனியன் பிஞ்சால் கூட எங்களால் போட முடியவில்லை. ஒரு டிஷர்ட் சாதாரணமாக ஐபாக்ஸ் பண்ணுகிற போது சுட்டு விட்டால் அதை உடுக்க முடியவில்லை. போன வருஷம் எடுத்த ஹபாயாவை இந்த வருஷம் எங்களால் ஒரு பெருநாளைக்காக வேண்டி உடுக்க முடியவில்லை. ஏதோ ஒரு ஆணமுத்திப்பட்டு சிறியதொரு கசட்டை கசறுபட்டு விட்டது என்பதற்காக அந்த உடுப்பை எங்களால் கழுவி விட்டு உடுக்க முடியவில்லை. எங்களோட பிள்ளைக்கு அது சரி வராது, எங்களோட வைஃப் அப்படி உடுக்க மாட்டாங்க, நாங்கள் அப்படி போடுற இல்லை, நாங்கள்லாம் கொஞ்சம் அப்படி ரிச்சான ஃபேமிலி என்று வாழுகிற இந்த காலத்துக்குள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக சுப்ஹானல்லாஹ் ஒட்டு போட்ட ஆடைகளோடு இந்த மண்ணுக்கு மேலே இந்த மனிதர் வலம் வந்தார் என்றால் அவருடைய தியாகத்தின் பெருமதி சுவர்க்கத்தை தவிர வேறு என்னதான் இருக்க முடியும்? கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்த காலம் மதீனாவில் வந்துட்டாங்க. மதீனாவில் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுக்கு முதலாவது சந்தித்த ஒரு யுத்தம் தான் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம். இந்த இரண்டு யுத்தங்களும் மிக பிரதானமான யுத்தமாக இருந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. உஹது யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் போராடுறாங்க. அந்த யுத்தம் போராடுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுடைய கொடியை கொடுத்திருந்தது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கையில தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கொடியை பிடித்துக் கொண்டு போராடுறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த யுத்தம் வெற்றிகரமான யுத்தமாக நடைபெறுகிறது. பல முஸ்லிம்கள்
காபிர்களை, எதிரிகளை கைதிகளாக பிடிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகன் எதிரிகளுடைய தரப்பில் இருந்து கைதிகளாக பிடிக்கப்பட்டார். அம்ர் இப்னு ஆஸ் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஸைனப் அவருடைய கணவர் கைதியாக பிடிக்கப்பட்டார். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருக்கு ஏதாவது பணத்தை வாங்கிட்டு விடணும் என்று சொல்லக்குள்ள ஸைனப் கழுத்தில் கிடந்த மாலையை தூக்கி கொடுத்தாங்க. இக்தி ஹதீஜா, இது ஹதீஜாவுடைய மாலையே என்று ரசூல் அழுதாங்க. அந்த நேரம் தான் நடந்தது, உஹது யுத்தத்தில் நடந்தது. அதுலதான் அல்லாஹ்வுடைய தூதரோடு போராடி வெற்றி கண்ட இந்த நேரத்தில் குறைஷிகளுடைய பக்கத்தில் இருந்து வந்து போராடியவர் தான் முஸ்அப் இப்னு உமைருடைய சகோதரர் அபு அசீஸ் இப்னு உமைர் என்று சொல்லுகிற மனிதர். சுப்ஹானல்லாஹ். இவரை ஒரு நபித்தோழர் கைதியாக பிடித்திருக்கிறார். இவரை ஒரு நபித்தோழர் கைதியாக பிடித்திருந்த நேரம், அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் அப்படியே வாராங்க. முஹரிஸ் என்று சொல்லுகிற நபித்தோழர் கைதியாக பிடித்திருக்கிறார். அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் தந்த சகோதரரை பார்த்து சொல்றார், உஷ்துத் யதைக பிஹி, அவர கையை நல்ல பலமாக கட்டுங்கள். யார்கிட்ட சொல்றார்? சஹாபி கிட்ட சொல்றார். தோழரே, அதோ அபு அசீஸ் உடைய கையை பலமாக கட்டுங்கள். ஃபைன்னலஹு உம்மா பிமக்கா, அவருக்கு மக்காவிலே ஒரு தாய் இருக்கிறான். அந்த தாய் பெரிய கோடீஸ்வரி, விட்டுடாதங்க. அந்த மக்காவில் அவருக்கு ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் பெரும் கோடீஸ்வரி. அவளுடைய கையை பலமாக, அவருடைய கையை கட்டுங்கள் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அபு அசீஸ் கேட்கிறார், முஸ்அப், உன்னுடைய சகோதரனுக்கு சொல்லுகிற வசியத் இதுவா? நான் உன்னுடைய சகோதரனாக இருந்தும் எனக்கு சொல்லுகிற வசியத் இதுவா நீ அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொன்னார்கள், முஸ்அப் இப்னு உமைர், நீ யார்? எனக்கு சகோதரன் கிடையாது. இதோ இருக்கிற முஹரிஸ், இவர் தான் என்னுடைய சகோதரன். நீ அல்லாஹ்வுடைய எதிரி அப்படி என்று அந்த நேரத்தில் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னோடு பிறந்து வளர்ந்து ஒரே வீட்டுக்குள் இருந்து ஒரே மார்பில் பால் குடித்து அவ்வளவு ஆடம்பரத்தில் வாழ்ந்தவர் அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் திறந்து விட்டு தண்ட உறவுக்காரர் கூட அல்லாஹ்வுடைய எதிரி நீ, என்னுடைய உறவு என்பது இதோ இருக்கிற நபித்தோழர் என்று சொல்லுவதற்கு நாவு வந்தது என்றால் அந்த தியாகத்துக்கு ஈடு இந்த பூமியில் எதுவும் கிடையாது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிறைய வரலாற்று செய்திகள் இருந்தாலும் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அடுத்ததாக இந்த மண்ணுக்கு மேலே நடந்த ஒரு உஹது யுத்தம், அந்த உஹது யுத்தத்தில் இந்த மண்ணுக்கு மேல் அவர் மரணிக்கிற ஒரு நேரம், அந்த நேரம் சாதாரணமான ஒரு நேரம் அல்ல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடியை கொடுத்திருந்தார்கள். யுத்தம் மும்முரமாக மிக வேகமாக அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், ஒரு எதிரி முஸ்அப் இப்னு உமைரை பார்க்கிறார். கொடி கீழே விழுந்தால் யுத்தம் தோத்து விட்டது என்பது அடையாளம். யாருடைய கொடி உயர்ந்திருக்கிறதோ அவர்களுடைய கை பலத்தால் வென்று விட்டது என்பது அடையாளம். பார்க்கிறான், முஸ்அபுடைய கையில தான் கொடி இருக்கிறது, கொடியை எப்படியாவது விழுத்தாட்டணும் என்று சொல்லி வலது கையை நோக்கி அப்படியே குத்தி முஸ்அப் இப்னு உமைர் கீழே கொடியை விழுத்த எத்தனைக்கிறான். ஒரு கை துண்டாடப்படுகிற நேரம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கைதான் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இடது கையில் அந்த கொடியை தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். இடது கையால கொடியை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த எதிரி பார்க்கிறான், இடது கையில கொடி இருக்குது, இடது கையையும் வெட்டோடும். இடது கை துண்டாடப்படுகிறது. கை இரண்டும் இல்லாத நேரம் புஜத்தால் அந்த கொடியை அப்படியே பிடித்து கொண்டார்கள். அந்த எதிரி பின்னால் வந்து முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை குத்தி கண்டம் துண்டமாக வெட்டி அந்த இடத்திலே அவரை ஷஹீதாக்கி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل فإن مات أو قتل انقلبتم என்று சொல்லுகிற சூரத்துல் ஆல இம்ரானுடைய 144, 45, 46, 48வது வசனங்கள். இந்த வசனத்தை அவர் ஓத ஆரம்பிக்கிறார். ஓதிவிட்டு அந்த இடத்திலே மரணிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், மரணிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாக்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் தெரியும், நீங்க மக்கா மதீனாவுக்கு போனீங்களாக இருந்தால் உஹதுல கொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒரு இடத்துல அடக்கிருப்பாங்க. கொஞ்சம் பேர் பத்ர் சஹாபாக்கள் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் பேர் வேறாக அடக்கிருப்பாங்க.
அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் முஸ்அப் இப்னு உமைரை அங்கதான் அடைக்கிறாங்க. காரணம், அந்த ஜனாசாக்களை தூக்கிட்டு போக முடியல, கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு அந்த நேரத்தில் செஞ்சதால் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கஃன் செய்து கட்டளை இடுறாங்க, அடக்குங்க அப்படின்னு. சஹாபாக்கள் கஃன் செய்கிறாங்க, ஓடி போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. யா ரசூலுல்லாஹ், கஃன் செய்கிறோம், முஸ்அபை கஃன் செய்கிறோம். கஃன் செய்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரே, தலப்பக்கம் இருந்து கஃன் செய்தால் கால் பக்கம் மூடிக்கொண்டது, கால் பக்கத்தை மறைக்கலாம் என்று தலப்பக்கமாக வந்தால் தலப்பக்கம் திறந்து கொள்கிறது, தலப்பக்கத்தை மூடினா கால் பக்கமும், கால் பக்கத்தை மூடினா தலப்பக்கமும் திறந்து கொள்வதே யா ரசூலுல்லாஹ், என்ன செய்யன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுஹிர் என்று சொல்லுகிற புல்லை வைத்து தலைப்பக்கத்தை மறைத்து விட்டு கால் பக்கத்தை வைத்து மறைத்து அடக்குங்கள் என்றாங்க. இந்த உலகத்தில் புல்லோடு கஃன் துணியாக இந்த உலகத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மாமனிதர், துணி கிடையாது. அவருடைய இறுதி நேரம், அவருடைய மௌத்துடைய தருணம், அவர் எல்லாருக்கும் கஃன் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கஃன் இந்த மண்ணுக்கு மேலே உள்ள இதுஹிர் என்று சொல்லுகிற அந்த புல்லை வைத்துத்தான் அடக்கப்பட்டாராக இருந்தால், உயர்தரமான ஆடைகளுக்கு சொந்தக்காரர் இறைவனை சந்திக்கிற போது இந்த மண்ணுக்கு மேலே இதுஹிர் என்று சொல்லுகிற புட்களோடு தான் அல்லாஹ்வை சந்திக்க போனார் என்றால், இந்த தியாகத்துக்கு நிகர் அவரை தவிர வேறு யாருமே கிடையாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, 40வது வயதில் இந்த மண்ணை விட்டு மரணிக்கிறார். மனைவி விதவையாகிறார்கள், பிள்ளை அனாதையாக்கப்படுகிறது. 40 வயது என்பது வாழ துடிக்கிற வயது. 40 வயது என்பது வாழ துடிக்கிற வயது. 40 வயதில் ஒரு மனைவி விதவையான நிலைமையிலும் ஒரு பிள்ளை அனாதையான நிலைமையிலும் இந்த மண்ணுக்கு மேலே ஒரு குடும்ப தலைவன் விட்டு விட்டு போவது என்பது அது சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்னும் கொஞ்சம் பேர்கள் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னாங்க, நாங்கள் எல்லோரும் சாட்சி, முஸ்அப் இப்னு இதோ ஷஹீதாக இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சி, அல்லாஹ் நீயும் சாட்சி. முஸ்அப் இப்னு உமைரை பார்க்க வருகிற அத்துணை பேர்களும் அவருக்கு சலாம் சொல்லுங்கள். அவர் எழுப்பப்படுகிற போது அவர் கபருக்குள் இருந்து உங்களுக்கு எல்லோருக்கும் சலாம் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிற செய்தியை இமாம் தஹாபி அவர்கள் இந்த இஸ்னாத் சரி என்று சொல்லுகிற செய்தியை முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்று சொல்லுகிற அந்த கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகர். அதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஒரு நாள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நோன்பு துறப்பதற்காக உணவு வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் மாலையாக அழுகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த சாப்பாடு வேணாம்னாங்க. ஏனென்று கேட்ட நேரம், இந்த மண்ணுக்கு மேலே முஸ்அப் இப்னு உமைர் வாழ்ந்தார். தலையை மூடினால் கால் திறந்து கொண்டது, காலை மூடினால் தலை திறந்து கொண்டது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு உலகம் திறந்து தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அழுதார். அந்த உணவு வேணான்னு சொல்லி அந்த இடத்திலே இருந்தார் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தியாக செம்மலுக்கு முன்னால் நம்மளோட முகத்துல வளர்ற ஒரு தாடியை கூட நம்மளால தியாகம் செய்ய முடியலண்டா. நம்மளோட பொருளாதாரத்தில இருந்து அல்லாஹ்வுக்காக கொடுங்கன்னு கேட்கிற நேரம் ஒரு கேடி, 2 கேடி, 5 கேடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நம்மளால செலவழிக்க முடியவில்லை என்றால், தொடர்ந்து நம்மளால் ஒரு நல்ல காரியத்தில் தொழுது கொண்டு நல்ல பயான்களை கேட்பதற்கு கூட நேர காலத்தை நம்மளால் செலவழிக்க முடியவில்லை என்றால், நாம் என்ன தியாகம் இந்த மண்ணுக்கு மேலே செய்கிறோம்? நேரம் கிடைத்தால் நமது தியாகம். அவர்கள் நேரம் எடுத்து இந்த மண்ணுக்கு மேலே தியாகம் செய்தார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இவருடைய வரலாறு பெரியது, இருந்தாலும் இத்துணை தகவலும் போதுமானது என்பதை நான் நினைக்கிறேன். இவரை போன்று இந்த மண்ணுக்கு மேலே தியாகம் செய்ய முடியாவிட்டாலும் இந்த மண்ணுக்கு மேலே சாதாரணமாக இஸ்லாமுடைய கோட்பாடுகள் சொல்லப்படுகிற அடிப்படையில் நம்மளோட மனக்கட்டுப்பாடுகளை செய்து இந்த மண்ணுக்கு மேலே நல்லவர்களாக குடும்ப ரீதியாக வாழ்ந்து பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக நானும் நீங்களும் வளர்த்து என்னுடைய மரணத்தின் பிற்பாடும் குடும்பமாக இத்துணை உயிர் தியாகம் செய்த உயர்ந்த சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழ்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை படைத்தரப்புள்ளாளர்கள் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தர புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.